எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு முட்டையை பொரித்து எடுத்துக்கலாம். லேசாக கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவு கொஞ்சம் பெரிய பீஸாக தெரிகிற மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 பூண்டு பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு வதங்கினோன்னே நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். இந்த காய் கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகாய் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 65 மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த காய்க்குள்ளே உப்பை சேர்த்துக்கலாம். சிக்கனில் உப்பு போட்டு பொரிச்சாச்சு, சாதத்துலேயும் உப்பு போட்டு வடித்தாச்சு, முட்டைக்கும் உப்பு சேர்த்தாச்சு. அதனால் அந்த காய்க்குள்ள உப்பு மட்டும் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பாசுமதி அரிசி சாதம் வடித்து வச்சுருக்கோம், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 பதம் வர்றப்போ இதை வடிச்சிடணும். நம்ம இது கூட வேகையில் சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா அப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம வதக்கின மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இப்படி கிளறிக்கங்க. கூட ஒரு சின்ன மூடி அளவு சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவு இந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துங்க. இதெல்லாம் இந்த புளிப்பு இனிப்பு சுவைக்காக சேர்க்கறது தான். கொஞ்சமாக சேர்த்துங்க. இது ரெண்டையும் ஒரு கிளறி விட்டுக்கலாம். கூடவே நம்ம பொரித்து வச்ச முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 65 பொரித்து வச்சு எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் அரிசி உடஞ்சிடாமல் அப்படியே மெதுவாக கலந்து விடுங்க. இந்த முட்டை இந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப நம்மளுக்கு இன்னும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்லாம் அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக வெங்காயத்தாள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.